காரைக்காலின் கலிங்க போர் அரசியல் வியூகங்களை தகர்க்கும் தனி ஒருவன், மக்களின் நாயகனாக உருவெடுத்த பாஜக அருள்முருகன். காரைக்கால் தெற்கு சட்டமன்ற தொகுதியின் அரசியல் களம் இதுவரை கண்டிராத ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் முழுவதிலும் இந்தியா கூட்டணி என்ற பெயரில் கைகோர்த்து செயல்படுவதாக கூறிக்கொள்ளும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் காரைக்காலில் மட்டும் நேருக்கு நேர் மோதிக்கொள்வது என்பது வாக்காளர்களை திசை திருப்ப அரங்கேற்றப்படும் ஒரு திட்டமிட்ட நாடகம் என்பதை அந்த பகுதி மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டுள்ளனர். திமுகவின் நாஜிம், காங்கிரசின் சக்திவேல் பிரபு மற்றும் முன்னாள் எம்எல்ஏ ஏ அசானா ஆகிய மூவருக்கும் இடையே ஒரு பலமான ரகசிய உடன்பாடு நிலவி வருகிறது. மேடைக்கு மேடை ஒருவரை ஒருவர் சாடிக்கொள்வதும் ஒருவருக்கு எதிராக மற்றவர் புகார் அளிப்பதும் எல்லாம் வெறும் கண்துடைப்பு அரசியலை தவிர வேறில்லை. இவர்களின் ஒட்டுமொத்த இலக்கும் பாஜக வேட்பாளர் அருள்முருகனின் வெற்றியை தடுப்பது மட்டுமே என்பதும், மக்களின் நலனை விட தங்களின் அதிகார பலத்தை தக்க வைப்பதே இவர்களின் நோக்கம் என்பதும் ஊர்ஜிதமாகி உள்ளது. உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். பாரம்பரியமான அரசியல் பின்னணி கொண்ட குடும்பங்களில் இருந்து வந்து கோடிக்கணக்கான சொத்துக்களையும் செல்வாக்கையும் கொண்டுள்ள மற்ற வேட்பாளர்களுக்கு மத்தியில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து தனது கடின உழைப்பால் சிறந்த கட்டடக்கலை நிபுணராக திகழும் அருள்முருகன் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக தெரிகிறார். மற்ற வேட்பாளர்கள் வெயிலின் தாக்கத்திற்கு அஞ்சி குளிர்சாதன அறைகளில் அமர்ந்து வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கும் நிலையில் சுட்டெரிக்கும் கத்திரி வெயிலையும் பொருள்படுத்தாமல் காரைக்காலின் மூளை முடுக்கெல்லாம் வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்கும் அருள்முருகனின் அர்ப்பணிப்பு அனைவரையும் வியக்க வைத்துள்ளது. அவர் வெறும் வாக்குகளை மட்டும் சேகரிக்கவில்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டங்களையும் முதல்வர் என் ரங்கசாமியின் சிறப்பான மக்கள் நலப்பணிகளையும் பாமர மக்களும் புரியும் வகையில் ஒவ்வொரு இல்லத்திற்கும் கொண்டு சேர்க்கும் பாலமாக திகழ்கிறார். அருள்முருகனின் அணுகுமுறை என்பது மற்ற வேட்பாளர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டுள்ளது. தனக்கு ஆதரவு கிடைக்காது என்று கருதப்படும் வீடுகளுக்கு கூட எவ்வித தயக்கமும் இன்றி சென்று இன்முகத்துடன் பேசி அவர்களின் குறைகளை கேட்டறியும் அவரது பண்பு நடுநிலை வாக்காளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. சக வேட்பாளர்கள் மீது அவதூறு பரப்பாமல் தான் செய்ய போகும் வளர்ச்சி பணிகளை மட்டுமே முன்வைத்து அவர் முன்னெடுக்கும் நேர்மையான அரசியல் காரைக்கால் மக்களிடையே அவருக்கு பெரும் மரியாதையை ஈட்டித் தந்துள்ளது. இதற்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல சமீபத்திய உளவுத்துறை அறிக்கைகள் அருள்முருகன் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருப்பதை உறுதி செய்துள்ளன. எதிரிகளின் திரைமறைவு சதிகளை தகர்த்து எறிந்து காரைக்காலில் தாமரை மலர்வது உறுதி என்பதை இந்த தகவல்கள் தெளிவுபடுத்துகின்றன. காரைக்கால் தெற்கு தொகுதி இனி ஒரு சிலரின் எட்டாக்கணி அல்ல, அது பாஜகவின் அசைக்க முடியாத கோட்டை என்பதை அருள்முருகனின் அசுரவேக களப்பணி நிரூபித்து வருகிறது. மக்களின் பேராதரவோடு இந்த முறை காரைக்கால் தெற்கு தொகுதி முழுமையாக பாஜக வசம் செல்வது உறுதி என்பது திண்ணம்.